வாங்க சொரக்காய் கரு பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் காலையிலேயே கரு பீன்ஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். குக்கரில் அதை போட்டுக்கோங்க. 2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் விசில் போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக விசில் வரும். கரு பீன்ஸ் நல்லா ஊறி இருக்கறனால ஒரு 7 விசில் விடுங்க போதும். விசில் வந்துச்சு, இதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வணக்குங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். சொரக்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது வணங்கட்டும் நல்லா. இப்போ காயை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, வீட்டு மல்லித்தூள் 1½ ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், நல்லா எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றுங்க. பீன்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக புளி, அதை நல்லா கரைச்சிக்கோங்க. அதை கொஞ்சம் விடுங்க. காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம கரு பீன்ஸை போட்டுடலாம். உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், சோம்பு அரைச்சி அதில் விடுங்க. இது ரொம்ப திக்னஸ்க்காக தான் இது. நம்ம தாளிக்கும் போது கடுகு போடலை. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 5 நிமிஷம். இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வடகம்,
நல்லா பொரியட்டும். வாசனை நல்லா ஜம்முன்னு வருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளித்து நம்ம குழம்புல போட்டுடலாம். சுவையான சொரக்காய் கரு பீன்ஸ் கூட்டு ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.